3rd ஜூலை ஃப்ரைடே. தேவைகளை சந்திக்கிறவர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா 11:9. நாம தேவனிடத்துல நம்ம தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்றோம். ஆனா நாம தேவனை தேடணும். அவரை தேடினாதான் நம்ம அவரை கண்டடைய முடியும். அதாவது நம்ம தேவனை தேடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், தியானிக்கணும், நம்ம படித்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும். அப்படி நம்ம உண்மையா அவரை தேடும் பொழுதுதான் நம்ம அவரை கண்டுகொள்ள முடியும். அதே போல நம்ம தேடுறவங்களுக்கு தான் தேவன் காட்சி அளிப்பாரு. தேவனை அவரை நம்ம பார்க்க முடியும். தேடாத எல்லாத்துக்குமே அவரை பார்க்க முடியாது. நம்மளோட இருதயத்தை ஏசப்பா ஏன் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம தேவனிடத்தை கூப்பிடும் போதுதான் அவர் நம்மளுக்கிட்ட வருவாரு. ஏசப்பா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்கிட்ட வாங்கன்னு சொல்லி நம்ம தட்டணும். நம்ம ஜெபத்து மூலியமா நம்மள ஆராதிச்சு அவரை நம்ம கூப்பிடணும். அதே போலதான் அவரிடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்ல காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது எனக்கு இந்த காரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிடிவாதமா இருந்து நற்காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுப்பாரு. ஆமாங்க, இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நம்ம தேவனை தேடும் பொழுது நமக்கு எல்லா காரியங்களையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய இதய கதவை திறந்து நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஜெபம். அன்பின் தேவனே, இன்று முதல் நாங்கள் உம்மை தேடி ஆராதித்து தியானித்து உம்மை காணவும் எங்களுடைய இதய கதவை திறந்து உம்மை காணவும் கிருபை தாரும். ஆமென். Have a fabulous Friday.